பழனியில் உலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமடைந்துள்ளன. 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இரவு பகலாக வேலை செய்து வரும் நிலையில் அமைச்சர் சக்கரபாணி மாநாடு பணிகளை ஆய்வு செய்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ஈஸ்வரன். விவரங்களை பதிவு செய்யுங்க. பழனியில் வருகிற 24 மற்றும் 25 2 தினங்கள் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற இருக்கிறது. மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு பழனியாண்டவர் ஆண்கள் கலை கல்லூரி மைதானத்தில் இந்த மாநாடு நடைபெற ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. மாநாடு நடத்துவதற்காக மைதானத்தில் பிரம்மாண்டமான அரங்கம் அமைக்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் 3000த்திற்கும் மேற்பட்டோர் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் இந்த அரங்கமானது தற்போது அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த அரங்கம் அமைக்கக்கூடிய பணியில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கடந்த 20 நாட்களாக இரவு பகலாக இங்கு வேலை செய்து வருகின்றனர். மாநாட்டிற்கான பணிகள் இன்றைய தினம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் வர இருக்கின்றனர். மேலும் மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக தருமபுரம் ஆதீனம், திருவண்ணாமலை ஆதீனம், மதுரை ஆதீனம் உள்ளிட்ட பல்வேறு மடங்களினுடைய ஆதீனங்கள், நீதியரசர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கின்றனர். மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆலோசனையின் பேரில் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த மாநாட்டில் கல்லூரி நடைபெறக்கூடிய கல்லூரியில் 8 அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த மாநாட்டில் 3D வடிவில் முருகனை தரிசனம் செய்யக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான அரங்குகளை அமைத்திருக்கின்றனர். அறுபடை வீடுகளை நேரடியாக காணக்கூடிய வகையில் தத்துவமாக கலைஞர்கள் இந்த முருகன் சிலைகளை அங்கே வடிவமைத்து மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். மேலும் இந்த மாநாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முதல் முறையாக இந்த மாநாடானது தற்போது நடைபெற இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்திலிருந்து அனைத்து பகுதியிலிருந்தும் பழனிக்கு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக முருக பக்தர்கள் வருவார்கள் என்பதன் காரணமாக சிறப்பு பேருந்துகள் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாநாட்டு பணிகளை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி இன்று நேரில் ஆய்வு செய்தார். மற்றும் அதிகாரிகள் தொடர்ந்து மாநாட்டு பணிகளை ஆய்வு செய்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஈஸ்வரன். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.